சவுண்ட் கட்டாங்க ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நல்லா கேளுங்க. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஜனங்களுக்காக அல்லேலூயா. நண்பர்களே, வாலிப பிள்ளைகளே, வாலிபால் ஆடுகிற பிள்ளைகளே, ஒரு விசையாக நீங்க மாட்டி விளையாடினீங்க. உங்க காதுகளை இந்த பக்கமா ஒரு பக்கம் லைட்டா கொடுத்து கேட்டீங்கன்னா அப்படியே விளையாடுங்க. அம்மா தாய்மாரு, தங்கச்சிமாரு, அம்மாமாரு, நாங்கெல்லாம் சென்னை கோடம்பாக்கம், காஞ்சிபுரம், அரக்கோணம் இந்த இடத்துல இருந்து நாங்க இங்க வந்துக்கிறோம். யாரா இவனுங்க பைத்தியக்காரனுங்க இங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு சும்மா ரசிக லபா லபான்னு கத்திரிக்கிறானுங்க. எதுக்கு கத்துறானுங்க, என்னத்துக்கு கத்துறானுன்னு தெரியல. சும்மா ஏதோ எங்க பையன்கார மாதிரி டான்ஸ் ஆடுறானுங்க, இவங்க வேலை காட்ட வந்துக்கிறாங்க அப்படிதான் நீங்க நினைச்சிருக்கீங்க. அப்படிதானமா? அப்படிதான் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, என் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பைத்தியமானவர்களை நமக்கென்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு என்னுடைய வேதம் சொல்கிறது. நாங்கெல்லாம் பைத்தியங்க வந்துக்கிற அத்தனை பேரும் நாங்கெல்லாம் பைத்தியம் இல்லம்மா. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நாங்க வந்துக்கிற அத்தனை பேரும் பைத்தியம். ஏன்னா என்ன பைத்தியம் தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்க பைத்தியம். ஆண்டவர் என்ன பண்றாரா? ஞானிகளையும் என்ன பண்ற அறிவாளிகளையும் யாரும் என்ன பண்ணல, அவரு தெரிஞ்சுக்கல. வெறும் பைத்தியக்காரங்களையும் இந்த மாதிரி ரோட்ல வந்து கத்திரிக்கிறோம் பாத்தியா, இந்த மாதிரி ஆளுதான் வந்து என்ன பண்றாரு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால இந்த ஊர்ல இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்துக்கிறாருமா. அம்மா தாயே எல்லாம் கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றேன் கவனிங்க. நாங்கெல்லாம் பாருங்க, நாங்கெல்லாம் பத்தா இந்த குடும்பத்துல பிறந்து இயேசு நாங்க ஏத்துக்கினேன். நாங்கெல்லாம் பரலோகத்துக்கு மறிச்சா பரலோகத்துக்கு போட்டோம். நீங்களும் எங்க கூட பரலோகத்துக்கு வந்துருந்தீங்க தான். எங்க இருந்தாலும் நாங்க என்ன பண்றீங்க, நாங்க எங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவ நீங்களும் அறியும்படியாக தெரிஞ்சு கொள்ளும்படியாக நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். சரிங்களா? அதனால இயேசு போல ஒரு நல்ல தெய்வம் யாருமே இல்லைங்க. உங்க மனசுல இருக்கிற பாரத்துல என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு அவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு நாளைக்கு இல்ல, இப்போ இந்த நிமிஷம் சொல்லுங்க. உங்களுக்கு இன்னொரு பேர் நிம்மதமா சம்மதமா இருந்தவங்க தான் நாங்களும். ஓகேவா? இன்னைக்கு அலையா சொல்லுமா, நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரும் அவங்க சொல்லிட்டு பாத்தியா, ஏசப்பட்டா எல்லாரையும் இச்சிக்கப்படுகிற தெய்வம். அதனால எங்க பாருங்க, நான் சொல்லிட்டா நான் செத்தா இன்னைக்கு சொல்ல போங்க, நீங்க சொல்லுங்க பாத்தியா. ஏன் சொல்ல முடியல, ஏன் சொல்ல முடியல? நான் ஆண்டவரை ஏற்றுக்கிறேன். அதனால நான் செத்துனா இன்னைக்கு பொருள் நீங்க சொல்ல முடியல. நீங்க ஆண்டவரை ஏற்று பாருங்க, நிச்சயமா என்ன விட டபுள் மடங்கா சொல்லுவாங்க, இவங்களை விட 3 மடங்கா சொல்லுவீங்க. இல்லையா? அதான் பண்ணுங்க, இயேசுவை கையில பிடிங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. நாங்களாம் பக்கா இந்து குடும்பம், ஒரிஜினல் இந்து குடும்பத்தில் பிறந்து நான் 3ஆம் சனிக்கு குடும்பம், நாங்களாம் ராமம் போட்ட குடும்பம். இன்னைக்கு நாங்களாம் ஆண்டவரை ஏற்றுக்கிறோம். நாங்கள் மனுஷா பரலோகத்தில் இருப்போம். அதனால நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு பரலோகம் வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு தெருத்தருவா வீடு வீடா போட்டு என்ன பண்ணுவோம், இயேசுக்கு அறிவிக்கப்பட்டு வரணும். இதெல்லாம் அதனால என்ன பண்ணுங்க, இயேசுவை நேசிங்க. உங்களை ஆசிரியப்பார். உங்க மன கவலை எல்லாத்தையும், உங்க பாரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட வைங்க. உங்களை எல்லாத்தையும் சொல்றேன், என்னுடைய சமாதானத்தையே என்ன பண்றேன் உங்களை தரேன் அப்படின்ற. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை என்ன, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தரேன் அப்படின்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற தேவை அப்படின்றாரு. பாத்தீங்களா? அதே போல சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்றாரு. உங்க வீட்டுல இருக்கிற சொந்தக்கார பந்தக்கார சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்லுங்க.
சொல்ல மாட்டாங்கண்ணா, எல்லாம் கெட்டு போவதான் எதிர்பார்ப்பாங்க. அதான். ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா என்னுடைய சமாதானம், அவர் எவ்வளவு பெரிய சமாதானக்காரரு, அவருடைய சமாதானத்தை உனக்கு தரன்ற, உன்னுடைய துக்கம் சந்தோஷம் மாறும் அப்படின்ட்டு. அப்படின்னா ஒரு சின்ன ஒரு மேட்டர் மட்டும் சொல்லி பாருங்க. 18 வருஷமா 12 வருஷமா ஒரு உங்களை மாதிரி ஒரு வாலிப பெண், அந்த பெண் என்ன பண்றா, இந்த மாசமானாக்கா என்ன பண்றாங்க, வேணுசுங்களா வீடு தூரம் போறீங்க. இந்த மாதிரி அந்த பாப்பாக்கு அந்த வீடு தூரம் போறதுனால நிற்கவே இல்லை. கிட்டத்தட்ட அது எத்தனை வருஷம் போச்சு எத்தனை மாசம் போச்சுன்னு தெரியாது, பைபிள் எழுதுல. ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லா சொத்து கிட்டு எல்லாத்தையும் விட்டு பார்க்காத டாக்டர் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அவங்க பார்த்த கூட என்ன பண்ணல, அந்த உதிரை போக்கு நிற்கல. கடைசியாக என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்து இந்த ஊர் நான் கத்திரி இந்த ஊருக்கு வந்துக்கிறாரு. அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கிறான். அந்த பொண்ணு பார்க்கிறான். ஆண்டவர் அந்த வந்து என்ன பண்றா, நிறைய சுகம் கொடுக்கிறாரு. யாரு என்ன பண்ணாரு, சுகம் கொடுக்கிறாரு. எல்லாரும் என்ன பண்ண பண்ணிருக்கும் போது அப்ப இந்த பொண்ணு கேள்விப்படுது போறோம். அப்ப இந்த பொண்ணு கேள்விப்படும், என்னப்பா அந்த மாதிரி சுகம் கொடுக்குற, ஏன் சொல்லிட்டு வந்துருக்கிறாரு அப்படின்னு. அப்பெல்லாம் பண்ணா என்ன சொல்றாங்க, அவர்கிட்ட போக முடியாதுமா, ஏன் வாலிபட்டா இருக்கிற, அவர்கிட்ட போக முடியாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்கம்மா. அம்மா தாய்மாரு நல்லா கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்ற கல்யாணம் பாருங்க. அந்த பாப்பா வந்துட்டு சொல்றாங்க, அம்மா நீ ஏசு கிட்ட போக முடியாது, உன்னால இருந்து ஏன்னா அங்க நிறைய சட்டம் இருக்கு, அவர்கிட்ட உன்னால போக முடியாதுமா அப்படின்னு அந்த பொண்ணா பண்ணு. ஏசு கிட்ட சுகம் கொடுக்குறாரு. நம்ம எப்படியாவது அவர் என்ன பண்ணலாம், இந்த ஜனத்தெல்லாம் தள்ளிட்டு போட்டு எப்படியாவது அவர் துணியை நம்ம என்ன பண்ணலாம், தொட்டுனாக்கா நம்மளுக்கு அந்த சுகம் சரியாயிடும் அப்படின்னு என்ன பண்றான். எப்படியா அந்த ஜனத்தில் என்ன பண்றான், பூந்த கேட்ட போயிட்டு என்ன பண்றா, ஏசுக்கு துணி அந்த வஸ்திரத்தை என்ன பண்றான், அப்படி தொட்டா தொட்ட வழியா அந்த பாப்பாக்கு நல்லா அந்த பொண்ணு கிட்ட இருந்த அந்த உதவிக்கு எல்லாம் அந்த ஸ்பாட்ல அந்த நிமிஷம் என்ன பண்ணு என்ன போச்சு. ஏன்னா அந்த பொண்ணு மனசுல நினைச்சு பார்த்தீங்களா, நான் ஏசு கிறிஸ்துடைய அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டுட்டேன்னா நான் சுகமாடுவேன். ஏன்னா நான் நினைச்சேன், என்ன பொண்ணு அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டனா நான் பரிபூர்ண சுகமாடுவேன் மனசுக்குள்ள நினைச்சது. இதை ஏன் சொல்ல வரனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நீங்க அறியாம இருக்கிறீங்களோ நீங்களாம் அவரை ஏற்றுக்கணும். உங்க மனசுல நல்ல ஒரு விசுவாசத்தோடு, ஏசப்பா என் பிள்ளைங்க எப்படி இருக்கு, என் தலைவர் பிடிக்கிறாரு, என் பிள்ளைங்களாம் பிடிக்குது, நிறைய கட்டப்பாக்கத்தில் போகுது, இதெல்லாம் சுகப்படுத்துங்க. ஒரு மனிதனை எப்படிங்க சொல்லிட்டு நீங்களா என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஒரு விசுவாசத்தோடு பண்ணுங்க. ஆண்டவரே இதெல்லாம் நீ செய்ய வல்லவரா இருக்கிறீரப்பா, இது எல்லாம் என்ன பண்ணும், எல்லாம் சொல்றாங்க, நான் கண் கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை என் தேவன் நடத்த வல்லவராகிறார். கடைசியில் அந்த பாப்பா என்ன போச்சு, போய் தொட்டுச்சு, சுகமாயிடுச்சு. உடனே ஆண்டவர் திரும்பி பார்க்கிறாரு, யார் என்னை தொட்டது அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அந்த பொண்ணு சொல்லுது, ஆண்டவரே நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட வந்த ஜனலாம் சொல்றாங்க, சீசர்லாம் அந்த பொண்ணு உங்களை தொட்டது எப்படி ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு அப்ப ஆண்டு சொன்னாரு, என் மேல் இருந்த வல்லமை புறப்பட்டு அந்த பாப்பாவை தொட்டதை நான் உணர்கிறேன் அப்படின்னு ஆண்டு அவர்கிட்ட சொல்லும் போது அப்பதான் அந்த பொண்ணு மறைக்கல. அப்பதான் சொல்லு, ஆண்டவரே நான் தாமா அவனை தொட்டேன், வேற யாரும் என்னப்பா நம்ம. அப்ப ஆண்டு சொல்ல ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க, தாயில நல்லா கவனிங்க. அவர் சொன்னாரு, உன் விசுவாசத்தின்படி நீ சரியாயிட்ட. எங்க டாக்டர் போச்சா, டாக்டர் போச்சா, இல்ல கை தட்டுங்க, ஜோர கை தட்டுங்க, சுகத்தை கொடுத்துங்க, ஜோர கை தட்டுங்க, கொஞ்சம் கை தட்டுங்க, கை தட்டுங்க எல்லாம். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் நிறைய பணத்தை செலவு பண்ணி கூட என்ன பண்ண சுகமாவிட அவன் துணியை தொட்டுருச்சு, சுகமாயிடுச்சு. அப்புறப்பட்ட கடவுளே நீங்க தொட்டா சுகமாக மாட்டீங்களா, உங்க வாயில அருள் எடுக்காதா, என்ன பண்ணுங்க இல்லைக்கா, நீங்க இன்னிலேருந்து ஒரு பெரிய ஜபத்தை பண்ணுங்க. உங்களுக்காக என் கூட வந்த ஊழியக்காரங்களா உங்களுக்கு ஜபம் பண்ணுவாங்க, அப்படியே ஏன் சொல்லுங்க ஐயா.